السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم: المجاهد من جاهد نفسه في طاعة الله، والمهاجر من هجر ما نهى الله عنه. رواه الإمام أحمد في مسنده. حديث صحيح. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவருமார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறாரோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறாரோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் அடைந்தோம். அந்த மாதத்தின் இறுதியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இஸ்லாத்துடைய சில அடிப்படைகளை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அதனுடைய வரலாற்று பின்னணிகளை அறிந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் அது ஒரு பருவு என்று சொன்னாலும் மிகையாகாது. காரணம் என்னவென்றால், நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நாம் உலகத்திலே ஹக்கான ஒரு மார்க்கத்தை,
நிலையான ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாத்துடைய முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை நாங்கள் வரலாற்று பின்னணியில் அது எவ்வாறு அமைக்கப்பட்டது, எங்களுடைய இந்த இஸ்லாமிய புதுவருடம் இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்றாலும் அதிலே சில தெளிவின்மை இருப்பதனால் மக்களுக்கு மத்தியில் அதனுடைய புழக்கங்கள் மிக குறைந்து விட்டது. உதாரணமாக ஹிஜ்ரி ஆண்டு ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து முடிவு செய்யப்பட்டது. அந்த ஆலோசனை சபையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை, சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கவில்லை. நபியுடைய காலத்தில் முஹர்ரம் சஃபர் என்ற மாதங்கள் புழங்கப்பட்டாலும் அது ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக வைத்து அது ஒரு கலண்டராக நியமிக்கப்படவில்லை, இயற்றப்படவில்லை. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அருமை சஹாபா பெருமக்களிடம் ஆலோசனை கேட்கிறார்கள். எங்களுடைய இஸ்லாமிய புதுவருடம் முதல் மாதத்தை எதை அடிப்படையாக வைத்து நாங்கள் புழங்குவோம் பாவிப்போம் என்று சொல்ல பல சஹாபாக்கள் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த அந்த நபித்துவத்தை அடிப்படையாக வைத்து அல்லது குர்ஆன் இறக்கப்பட்ட நாளை அடிப்படையாக வைத்து இப்படி பல ஆலோசனைகள் செய்யப்பட்டாலும் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை அங்கே முன்வைக்கப்படுகிறது. எங்களுடைய இந்த புதுவருடம் ஒரு வரலாற்று பின்னணியை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அது காலம் மக்களிடத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அது காலம் நெடுகிலும் பேசப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய ஹிஜ்ரத் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து எங்களுடைய இஸ்லாத்துடைய முதல் நாளாக கணிப்போம் என்ற ஆலோசனை முன்வைக்கப்பட ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆலோசனையை வரவேற்றார்கள், அதனை முடிவு செய்தார்கள். ஹிஜ்ரி ஆண்டை இந்த உம்மத்துக்கு வழங்கியது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷரீஅத்துடைய எல்லா பகுதிகளையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தி செய்தார்கள். ஆனால் பிற்பட்ட காலங்களில் மார்க்கத்தின் சில அடிப்படைகளை அல்லாஹ் சில சஹாபாக்களை கொண்டு பூர்த்தி செய்தார். அதுதான் அதிலே ஒன்றுதான் ஹிஜ்ரி ஆண்டு. இதை யாரும் பிதஅத் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் அவருக்கு ஹிஜ்ரி ஆண்டை புழங்க முடியாது, அவருக்கு பிறையை சொல்ல முடியாது. அது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் ஒரு நேர்வழியாக எங்களுக்கு முன்னால் வைத்தான். அதற்கு சில அடிப்படை குர்ஆனுடைய ஆயத்துக்கள் கூட உதவியாக இருந்தது. அதாவது அவ்வளவு யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ, மதீனாவுக்கு சென்ற அந்த முதலாவது நாளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அவ்வளவு யௌம் என்று பாவித்திருக்கிறார். இதனை சில முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லும் பொழுது இது ஹிஜ்ரி ஆண்டை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக சுருக்கமாக சில விடயங்களை முன்வைக்கிறேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டை முன்வைத்தார்கள். சுமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 1447 வருடங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்றால் இவ்வளவு காலமும் இஸ்லாத்துடைய எல்லா பகுதிகளையும்
அல்லாஹ் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப யாரை கொண்டு பாதுகாக்க வேண்டுமோ அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் 2 கலண்டர்களை பாவிக்கிறோம். ஒரு கலண்டர் ஜனவரி, பிப்ரவரி என்று எங்களுடைய புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கலண்டர். இதனுடைய வரலாற்றையோ அது அமைக்கப்பட்ட முறையையோ சொல்வது இந்த மிம்பர் மேடைக்கு பொருத்தமே இல்லை. ஏன்? அது சில கடவுள்களுடைய பெயர் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. சில மாதங்களுடைய பெயர்கள் அந்த காலத்தில் இருந்த வணங்கப்பட்ட சில கடவுள்களுடைய பெயர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டிய தேவையில்லை. அதை எங்களுக்கு படிக்கலாம் அல்லது படித்திருப்போம். இது ஒரு கலண்டரை நாங்கள் பாவிக்கிறோம். இரண்டாவது ஒரு கலண்டர் தான் இஸ்லாமிய கலண்டர். சந்திரனை அடிப்படையாக வைத்து இயற்றப்பட்ட இஸ்லாமிய கலண்டர். அதுதான் முஹர்ரத்தில் இருந்து ஆரம்பித்து துல்காதா, துல்ஹிஜ்ஜாவிலே முடிவடைகிறது. அதுவும் 12 மாதங்கள். இந்த வருடத்திற்கு 12 மாதங்கள் இருப்பதாக முடிவு செய்தது உலகத்துடைய எந்த அறிஞர்களும் அல்ல, எந்த ஆய்வாளர்களும் அல்ல. உலகம் படைக்கப்பட்ட நாள், எப்பொழுது உலகம் படைக்கப்பட்டதோ அந்த நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய தக்தீரில், அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் 12 மாதங்கள் தான் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுது. இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்தே அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக எங்களுடைய எல்லா செயல்களையும் ஜனவரி, பிப்ரவரி என்ற கணக்கின் அடிப்படையிலே நாங்கள் புழங்கினாலும் அது எங்களுடைய அடிப்படைகள் அல்ல. இஸ்லாத்துடைய இஸ்லாமிய கலண்டரை அடிப்படையாக வைத்துத்தான் குறை பார்க்கப்படுகிறது. ஒருவர் ஜகாத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் சூரிய கணக்கு, ஆங்கில கணக்கை அடிப்படையாக வைத்து ஜகாத்தை கணக்கு பார்க்க முடியாது. அவர் இஸ்லாமிய கலண்டரை அடிப்படையாக வைத்துத்தான் ஜகாத்தை அவர் முடிவு செய்ய வேண்டும். எனவே ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் பழையவர்களுடைய வாயில் எப்பொழுதும் இந்த மாதங்கள் புழங்கப்பட்டன. இன்றைக்கு எத்தனையாவது குறை என்று கேட்டால் உடனே சொல்லுவார்கள். அப்ப வாட்ஸ்அப்பும் இல்ல, யாரும் குறைய அப்டேட் பண்றதும் இல்ல. அவர்களுக்கு தெரியும் இது இந்த மாதம் சஃபருடைய மாதத்தில் வளர் பிறையில் இருக்கிறோம், தேர் பிறையில் இருக்கிறோம். அந்த காலத்தில் பிறைதான் புழங்கப்பட்டது, இஸ்லாமிய மாதங்கள் தான் புழங்கப்பட்டது. காலப்போக்கில் அது முடிவடைந்து எங்களை விட்டு மறைந்து ஏதாவது பெருநாள் வரணும் பிறையை அறிந்து கொள்ள, அல்லது ரமலான் வரணும் அந்த பிறையை பார்க்க, இப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இதனால் இஸ்லாத்துடைய சில அடிப்படையான நிகழ்வுகளை கூட முஸ்லிம்கள் மறந்துவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளுக்கு மத்தியிலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சூரிய கணக்கை அடிப்படையாக வைத்த அந்த கலண்டர் தான் ஜனவரி, பிப்ரவரி. இதனுடைய நாட்கள் 365. 365 நாட்கள் என்பது சூரிய கணக்கு. ஆனால் அரபு கணக்கில், சந்திர கணக்கில் 354. ஒரு வருடத்திற்கு 11 நாள் குறையும். 11 நாள் குறைவு. ஒரு ஆளுக்கு 33 வயது என்றால் அவருக்கு இஸ்லாமிய அடிப்படையில் 34 வயது. ஒருவர் 100 வயது என்றால் இஸ்லாமிய கணக்கின் அடிப்படையில் அவருக்கு 103 வயது. வித்தியாசம் இருக்கிறது. அல் குர்ஆனில், ஹதீஸில் சனா என்ற வார்த்தை எங்க வருகிறதோ அது ஆங்கில வருடத்தை குறிக்கும். குர்ஆன்ல 16 இடங்களில் அல்லாஹ் சனா என்று பாவிக்கிறார். குர்ஆன்ல 16 இடங்களில்
அதனுடைய பிரிவுகள் வரும். சினீன் பன்மையாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எங்க குர்ஆன் ஹதீஸில் சனா என்று வருகிறதோ அது ஆங்கில வருடத்தை குறிக்கும். 365 நாளை குறிக்கும். குர்ஆன் ஹதீஸில் எங்க ஆம் என்ற வார்த்தை வருகிறதோ, ஆம் அரபியிலே ஆம் என்றாலும் வருடம், தமிழ்ல ஆண்டு என்பார்கள், வருடம் என்பார்கள். ஒரு சில வார்த்தை தான் பாவிக்கப்படும். அரபியில் வருடத்தை குறிக்க 4 வார்த்தை இருக்கிறது. ஒன்று சனா, அது சூரிய கணக்கை சொல்லும். இரண்டாவது ஆம், குர்ஆனில் 9 இடத்தில் ஆம் என்று அல்லாஹ் பாவிக்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா ஆமைன் 2 வருடங்கள் என்று பாவிக்கிறான். எங்க ஆம் என்று வருகிறதோ அது சந்திர கணக்கு, இஸ்லாமிய கணக்கு, 354 கணக்கு. வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப்ல வளமையாக ஓதுவோம். கஹ்ஃப் வாசிகள், குகையில இருந்தவர்கள் எவ்வளவு காலம் தூங்கினார்கள் சொல்லுவோம். 300 வருடம் தூங்கினார்கள். குர்ஆன் சொல்லுது, வலபிசு ஃபீ கஃபிஹிம் 300 சினீன வஸாது 9. அவர்கள் 300 வருடங்கள் தூங்கினார்கள் ஆங்கில கணக்கின்படி. வலபிசு ஃபீ கஃபிஹிம் 300 சினீன். சினீன் ஆங்கில கணக்கின்படி 300 வருஷம் தூங்கினார்கள். அதே ஆயத்துடைய தொடர் சொல்லுது, வஸாது 9. இன்னும் 9 வருடங்களை கூட்டி 309 வருஷங்கள் தூங்கினார்கள். ஆங்கில கணக்கின்படி 100 வருடம் என்றால் ஒரு 100க்கு ஒரு 3 வருடம் கூடும். 300 வருடம் தூங்கி இருக்கிறார்கள் என்றால் 9 வருடம் கூடும். இஸ்லாமிய கணக்கின்படி 9 வருடம் 309 வருடம் தூங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றாவது ஒரு வார்த்தை பாவிக்கப்படும், ஹவுல். ஹவுல் என்றாலும் அரபியிலே வருடம் என்று குறிக்கும். சாதாரண ஒரு ஆள்கிட்ட கேட்டா ஒரு குழந்தைக்கு எத்தனை வருடம் பால் கொடுக்கணும்? ஒரு தாய் குறைந்த காலம் பூர்த்தியாக 2 வருடங்கள் பாலூட்ட வேண்டும். எந்த 2 வருடம்? அரபு கணக்கின்படி 2 வருடமா அல்லது ஆங்கில கணக்கின்படி 2 வருடமா என்றால் இந்த 2மே அல்ல. குர்ஆன் அந்த வருடத்திற்கு வேறொரு கணக்கை சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, வல்வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். வல்வாலிதாத் தாய்மார்கள், யுர்லிஅன அவுலாதஹுன்ன அவர்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டுவார்கள். ஹவுலைனி காமிலைன் 2 வருடங்கள் பாலூட்டுவார்கள். எந்த 2 வருடம்? 365 354 இந்த 2மே அல்ல. ஒரு ஹவுல் உண்டால் 10.5 மாதம், 2 ஹவுல் உண்டால் 21 மாதம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய 3வது வருடத்துடைய கணக்கு. 4வது ஒரு வார்த்தை குர்ஆன் பேசியிருக்கிறது, ஹிஜ்ஜ். அரபியில் ஹிஜ்ஜ் என்றாலும் வருடத்தை குறிக்கும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போய் அங்கே 8 வருடங்கள் ஆடு மேய்க்கும்படி ஏவப்பட்டார்கள். 8 வருடம் என்றால் அந்த வார்த்தைக்கு அல்லாஹு தஆலா சனா என்ற வார்த்தையையோ அல்லது ஆம் என்ற வார்த்தையையோ அல்லது ஹவுல் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கவில்லை. அல்லாஹு தஆலா சொல்றான், சமானிய ஹிஜ்ஜ், 8 வருடங்கள். அது எப்படி கணக்கு பார்க்கிறது என்றால் ஒரு ஹஜ்ஜிலிருந்து அடுத்த ஹஜ்ஜி வரைக்கும் 1 வருடம். ஹஜ்ஜி டு ஹஜ்ஜி வருடத்தை குறிக்க குர்ஆன் இந்த 4 வார்த்தைகளையும் பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இஸ்லாத்துடைய அடிப்படை கணக்கான குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு போதிக்கக்கூடிய கணக்கான இஸ்லாமிய சந்திர கணக்கை தான் நாங்கள் புலங்க வேண்டும்.
அது எங்களுக்கு பாடம் இருக்க வேண்டும், நினைவில் இருக்க வேண்டும். நிக்காஹுடைய வைபவங்கள் அதை கொண்டே நிகழ்த்தப்பட வேண்டும். ஜகாத் கொடுப்பதாக இருந்தால் அதனை அடிப்படையாக வைத்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இது ஷரீஅத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் நடந்த பல நிகழ்வுகளை கொண்டாட ஆடிக்கு இஸ்லாத்துடைய கொண்டாட்டமும் வணக்கம், இஸ்லாத்துடைய கொண்டாட்டங்களும் வணக்கம். பெருநாள் அதுல இபாதத் இருக்குது, நோம்பு பெருநாள் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கணும், இபாதத் இருக்கிறது. ஹஜ் பெருநாள் உல்ஹியா இருக்கிறது. இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளும் எல்லா முறைகளும் அதற்கு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்தந்த வருடங்களில் நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துகிறோம். டிசம்பர் 26 வந்தா என்ன, பிப்ரவரியில இத்தனாவது திகதி வந்தா என்ன எல்லோருக்கும் தெரியும். யாராவது ஒரு வாலிபரத்தை கேளுங்க, முஹர்ரமுடைய மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன? அப்படி ஒன்றே இல்ல. சரியா? முஹர்ரம் என்ற வார்த்தையே கௌரவமான ஒரு வார்த்தை, சங்கைப்படுத்தப்பட்டது. கஅபத்துல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பாவித்த வார்த்தை முஹர்ரம். இதில்தான் ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பை நாங்கள் பிடித்தோம். இந்த மாதத்தில் 12 நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. சஹீஹான ரிவாயத்தின்படி மிக முக்கியமான நிகழ்வு இந்த முஹர்ரத்திலே நடைபெற்றிருக்கிறது. முஹர்ரம் ஹிஜ்ரி 6ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்தார் இஸ்லாத்துக்கு. சஃபியா பின்த் ஹுயை. அவருடைய வாப்பா ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கியாக இருந்தார். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தது முஹர்ரமுடைய மாதத்தின் 6வது பிறையில. முஹர்ரம் 7வது பிறைதான் இந்த சமூகத்தில் ஆக மோசமாக, மனிதர்களில் ஆக கெட்டவர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய யூதர்கள் அடித்து ஒழிக்கப்பட்ட அந்த ஹைபருடைய யுத்தம் நடந்தது முஹர்ரம் ஹிஜ்ரி 7ல, 7ஆம் ஆண்டு. அது ஒரு விவசாய பூமி. ஹைபர் என்பது யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு கோட்டை. அதனுடைய கதவை யாருக்கும் தூக்க முடியாது. பல நபர்கள் சேர்ந்தால் தான் அதனை தூக்க முடியும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் வருத்தத்தோடு வந்திருந்தார்கள். நபி அவர்கள் ஹைபருக்கு வர வேண்டாம் என்றார்கள். ஆனால் அவர்கள் மறைந்து வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை ஹஜ்ரத் அலியுடைய கண்ணுக்கு வைக்க அவர் சொன்னார், அந்த கண்ணின் பார்வை மரணிக்கும் வரைக்கும் மிக தெளிவாக இருந்தது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களுடைய கோட்டையின் கதவை ஒரு கையால் எடுத்து பணிய போட்டார்கள். சஹாபாக்கள் சொல்றார்கள், மறுபக்கம் விழுந்துச்சு. அதனை அடுத்த பக்கம் திரட்ட பல சஹாபாக்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம், எங்களால் திரட்ட முடியாது. யூதர்களை மதீனாவில் இருந்து விரட்டினார்கள் ஹைபருடைய பூமிக்கு. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையே சொல்லிட்டு போனார்கள், அரபு நாடுகள்ல இவர்களை வைக்க வேண்டாம். அஹ்ரிஜூ மின் ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தில் யூதர்களை வைக்காதீர்கள், விரட்டுங்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய யுத்தமும் சவாலும் அவர்களால் இருக்கிறது. இந்த ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது. யூதர்களை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள் 1400க்கு முன்னால். அது இந்த முஹர்ரமுடைய 7வது பிறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெண், கிஃப்டாக கிடைத்த ஒரு அடிமை பெண் தான் மாரியத்துல் கிப்தியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு பிறந்ததுதான் இப்ராஹிம் என்ற மகன். அவர் மரணித்தது இதே முஹர்ரம் 14வது பிறையில. 14வது பிறையில ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா அபூ குஹாஃபா அவர்களும் மரணித்தது இந்த முஹர்ரமுடைய மாதத்தில். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது
இதே முஹர்ரம் 61வது வருடத்துல இந்த உலகம் அதனை கொண்டாட்டமாக எடுத்து இரத்தங்களை ஓட்டிக் கொள்கிறார்கள். ஷரீஅத்துக்கு முரணான செயலை, முஸ்லிம்களை தவறான இரத்தத்தை ஓட்டி அந்த நிகழ்வை கொண்டாடுகிறார்கள். இது ஷரீஅத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அடுத்த நிகழ்வுகளை முஸ்லிம்கள் மறந்துவிட்டார்கள். சிறியோர் சாரார் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தங்களுடைய உடம்புக்கு அடித்துக் கொள்கிறார்கள், இரத்தங்களை ஓட்டிக் கொள்கிறார்கள். இது மார்க்கத்திற்கு முரணானது. அடுத்த நிகழ்வுகளை மறந்துவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு நிகழ்வும் இந்த முஹர்ரம்ல நடந்திருக்குது. அடுத்த மாதம் வருகிறது சஃபர். சஃபரை பற்றி நிறைய இருக்கிறது. அது ஒரு பீடைக்குரிய மாதம். சஃபர்ல யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள். சரித்திரியத்துடைய மாதமா இல்ல சஃபர் என்பது. இப்படி ஒவ்வொரு மாதத்துடைய சிறப்புகளும் அதிலே நடந்த நிகழ்வுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்கள், அரபு மாதங்கள், அந்த மாதங்களிலே நடந்த நிகழ்வுகள் அது முஸ்லிம்களுக்கு படிப்பினையாக இருக்கலாம். சில மாதங்களில் நடந்த நிகழ்வுகள் எங்களுடைய இபாதத்தின் ஆரம்பமாகவும் இருக்கலாம். எனவே அதை நாங்கள் காலா காலம் ஒவ்வொரு மாதங்களும் வர அதனை நாங்கள் படிப்போம், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். வீட்டிலே அது சம்பந்தமான வரலாற்றை நாங்கள் படிப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துடைய எல்லா தெளிவுகளையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவாராக. யாவ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் யா அல்லாஹ் எங்களை எங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தருவாயாக. எங்களுடைய துஆ